கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் வேந்தர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் பாபு. இவருக்கு 52 வயதாகுது. இவர் முராரி தந்திரி என்ற பெயரில் ஜோதிடம் பார்த்து வராரு. சமூக வலைதளங்களிலும் மிகவும் பிரபலமாக இருந்த இவர் முராரி ஜோதிஷாலயம் என்ற முகநூல் பக்கத்தில் ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு மாநிலம் முழுவதும் பரவலாக அறியப்பட்டவர். ஜோதிடம் பார்க்க வரும் மக்களிடம் பரிகாரம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கில் பணம் பறித்து வந்திருக்காரு. இந்த நிலையில் சம்பவத்தன்னைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது மகளுக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி அதனை விரட்ட ராஜன் பாபுவை அணுகியிருக்காங்க. தனது வீட்டில் பேயோட்டும் சடங்குகளை நடத்திய ராஜன் பாபு சிறுமியுடன் நான் தனியாக சடங்கு செய்ய வேண்டும், நீங்கள் வெளியே இருங்கள் என கூறி தாயை வெளியே அனுப்பியிருக்காங்க. அரை கதவை மூடிய ராஜன் பாபு அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. வெளியே வந்த சிறுமி அழுது கொண்டு தாயிடம் தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் அளித்த புகார் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இதற்கிடையில் ஜோதிடரின் வீட்டின் முன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயந்து போய் தலைமறைவாகி ஒரு விடுதியில் தங்கியிருந்த ராஜன் பாபுவை போலீசார் சுற்றி வளைத்து பிடிச்சிருக்காங்க. அவர் மீது போக்சோ உள்ளிட்ட கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இது குறித்து பஞ்சாயத்து முன்னாள் துணைத் தலைவர் ஆர். ராஜேஷ் கூறுகையில், ராஜன் பாபு ஆரம்பத்தில் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். பின்னர் ஒரு மூத்த ஜோதிடரிடம் தொழில் கற்றுக்கொண்டு ஜோதிடராக மாறினார். அவருக்கு எதிராக வரும் முதல் புகார் இதுதான் என தெரிவித்திருக்காங்க. மேலும் பக்தியின் பெயரால் சிறுமிக்கு நேர்ந்த இந்த அநீதி கேரளா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.